ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ தான் அப்ராட்லேருந்து வந்திருக்கான். ஆக்சுவலி இப்போ தான் நம்ம ஹீரோவோட ஃபேமிலி பேங்க்ரப்ட் ஆச்சு போல். ஆனால் யாருக்குமே தெரியாமல் நம்ம ஹீரோ ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கான், ஈஜன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கம்பெனியில் தான் நம்ம ஹீரோ சிஇஓவாக இருக்கான். ஆனால் அவன் அப்ராடில் இருந்தனால அவன் தான் சிஇஓ அப்படின்ற விஷயம் தெரியாது. அவங்க ஃபேமிலியும் இன்னொரு கம்பெனி பேங்க்ரப்ட் ஆனதுனால இந்த கம்பெனி வச்சு நல்லா தான் இருக்காங்க. ஆனால் வெளியில் தெரிஞ்சது என்ன அப்படின்னா, அந்த கம்பெனி பேங்க்ரப்ட் ஆனதால அவங்க ஃபேமிலி ரொம்ப புவராக இருக்குது அப்படின்னு தான். ஸோ நம்ம ஹீரோ வந்த உடனே அங்கே அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, நீங்கள் போய் லின் ஃபேமிலியோட மெம்பரை மீட் பண்ணி அவங்க பொண்ணை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும், இது தாத்தாவோட ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ, என்னால் அப்படிலாம் பண்ண முடியாது, இன்னொரு கம்பெனி பேங்க்ரப்ட் ஆனப்போ அந்த ஃபேமிலி நமக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, நம்மளை பார்த்து அவங்க கிண்டல் பண்ணாங்க, ஸோ அந்த ஃபேமிலியை போய் நான் எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, அது உங்கள் தாத்தா கொடுத்த வாக்கு, ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் கண்டிப்பாக போய் மீட் பண்ணோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் சரி கிஃப்ட்டை ரெடி பண்ண போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இங்கே காட்டுறாங்க அந்த லின் ஃபேமிலியில் ஒரு பொண்ணு இருக்கா ஸ்வான் அப்படின்னு. அவள் சொல்கிறான், நான் அப்படி எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும், நான் இந்த உலகத்திலே ரொம்ப பணக்காரனை தான் மேரேஜ் பண்ணிப்பேன், அந்த மாதிரி ஏழை வீட்டுக்காரனை நான் எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும், இப்போ தான் அவங்க கம்பெனி பேங்க்ரப்ட் ஆச்சு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது அந்த ஜுவானோட அப்பா சொல்கிறாரு, இது உங்கள் தாத்தா பண்ணி வச்சது, நீ கண்டிப்பாக மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க அம்மா, என் பொண்ணை ஏன் நீங்கள் இந்த கஷ்டப்படுத்துறீங்க, நம்ம அடாப்ட் பண்ண பொண்ணு ஒருத்தி இருக்கால்ல சூசி, அவளை நம்ம மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், யார் என்ன கேட்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ஜூசியுமே அவங்க அப்பா கால் பண்ணி வர சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் தான் அது போல் அவங்களோட பேரண்ட்ஸ் ஏதோ ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் தான் அடாப்ட் பண்ணி வளர்த்துருப்பாங்க போல். ஆனால் நம்ம ஹீரோயின் அவளே சம்பாதிச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கா, இவங்கக்கிட்ட எந்த ஒரு ஹெல்ப்பும் கேட்க மாட்டா போல். ஸோ இந்த ஜுவானுக்கு மேரேஜ் ஆக போகுது, நீயும் ஃபேமிலி மெம்பர் தானே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் அவன் வாங்கின கிஃப்ட்டை காட்டுறான், இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஸோ அந்த ஜுவான் இது என்ன குப்பை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, இது எவ்வளோ மில்லியன், இதை பார்த்து குப்பைன்னு சொல்லிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். எல்லாருமே சரி ஓகே, ஜுவானை எனக்கே நாங்கள் மேரேஜ் பண்ணி வச்சிடுறோம், அதான பெரிய பேசினது, எல்லாருமே அதுக்காக டோஸ்ட் பண்ணிக்கோங்க, ட்ரிங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சூசி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் அது ட்ரிங்க் பண்ணிடுறாங்க. பார்த்தா அதில் ட்ரக் கலந்து வச்சுருப்பாங்க போல். ஸோ நம்ம ஹீரோக்கு புரியுது அவங்க பொண்ணை மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு பேர்த்தையும் கொண்டு போய் அவங்க ரூமில் போட்டு விட்டு டோரையும் லாக் பண்ணி விட்டுடுறாங்க. ரெண்டு பேருமே ட்ரக்கில் இருக்கனால அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒன் நைட் ஸ்டாண்ட்மே நடந்துருது. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, அந்த ஜுவான் ரூமை ஓப்பன் பண்ணிவிட்டு கத்திட்டு இருக்கா, எப்படி நீங்கள் என்னை இப்படி ஏமாற்றலாம், நான் எவ்வளோ ஆசையோடு இருந்தேன், நான் என்ன மேரேஜ் பண்ணிக்கலான்னு, இல்லை ஒரு சிஸ்டரா சூசி, நான் உன்னை இப்படி எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் யோசிக்கிறாங்க, எங்களுக்கு இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு. ஸோ இவங்க ஓவராக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இவங்க ஃபேமிலி என்ன பேங்க்ரப்டாக தான் ஆச்சு, நான் பார்த்துக்கிறேன், நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோக்கு இதில் ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருது, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் போயிட்டு அங்கே மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் வாங்கிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அப்போ ஹீரோயின் சொல்கிறா, நீ ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்க, நான் கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், உங்கள் ஃபேமிலி பேங்க்ரப்ட் ஆனதுலாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது, என்கிட்ட ஒரு வீடு இருக்குது, நம்ம அங்கே போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறா. பார்த்தா ஒரு நார்மலான வீடு தான். அப்போது நம்ம ஹீரோ, நான் எவ்வளோ பெரிய வீட்டில் இருந்தேன், ஆனால் இது குட்டியாக இருக்குது, பட் இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இன்றைக்கி நைட் நீங்கள் சோஃபாவில் தான் தூங்கணும், உனக்கு நான் பிளாங்கெட்லாம் தந்துடுறேன், உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஓகே சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான், நான் உனக்கு பேர்டனாக நான் எல்லா ஹஸ்பண்டும் பணக்காரனாக இருக்கணும் தான் ஒய்ஃப் நினைப்பாங்க, ஆனால் நான் எதிர்மானா வந்துட்டேனோ அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே, இவ்வளோ அழகான ஹஸ்பண்ட் கிடைச்சா யார் தான் வேணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், உனக்கு நான் ஜாப் தேடி தரேன், இப்போ நான் ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் இன்னும் கொஞ்ச நாள் நிறைய சேலரி வாங்கினா நம்ம நல்லா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதுக்கு நம்ம ஹீரோவுமே ஓகே சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு பிளாங்கெட்லாம் கொடுத்துட்டு தூங்க சொல்லிட்டு அவள் தூங்குறதுக்காக போயிடுறா.
அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து ஒர்க்குக்கு கிளம்பிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட நான் நடந்து போயிருக்கிறேன், உனக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியுமா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ எனக்கு ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் வந்து என் ஒர்க்குக்கு போயிட்டு வரேன், நீ ஏதாச்சும் உனக்கு ஒர்க் கிடைக்குதான்னு பாரு, அப்படி கிடைக்கலன்னா நம்ம வீட்டுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோவும் ஓகே சொல்லிடுறான். ஸோ அவன் அவனுக்கு ஹெல்மெட் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடும்போது 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிருது. அவன் சரி இதை நீயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ நம்ம ஹீரோ அது வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவள் சாரி நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கா. அவள் யோசிக்கிறா நம்ம ஏன் இவ்வளோ ஷை ஆகுறோம் அப்படின்னு. நம்ம ஹீரோக்குமே அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துடுறான். ஸோ அவன் சொல்கிறான், பாஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக இப்போ ஒரு மீட்டிங்க்கு வரணும், நீங்கள் வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம ஹீரோ இன்றைக்கி நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், என்னால் வர முடியாது, அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த அசிஸ்டண்ட்டு வழி சொன்னோடனே அவனும் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே சில ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஆஃபர் நம்ம கம்பெனிக்கு வந்திருக்கு தெரியுமா, போனஸ்லாம் அதிகமாக தர போகிறாங்களாம். அந்த ஈஜின் கம்பெனியோட சிஇஓ ஒரு மிஸ்டீரியஸ் ஆனவர், அவர் யாருன்னே தெரியாது, அவரை கண்டுபிடிச்சி யார் இன்டர்வியூ எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு 10 மில்லியன் தர போகிறாங்களாம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்னும் நல்லா இந்த வேலையை பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு ஒரு ஹை பொசிஷன் தருவாங்க, நம்மளுக்கு அந்த பணமும் கிடைக்கும், அதை வச்சு நானும் இன்னும் சந்தோஷமாக இருக்கலாம், ஸோ இதை வந்து நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேரக்டர் கிட்ட போயிட்டு இந்த ப்ராஜெக்டை நானே எடுத்துக்கிறேன், எப்படியாச்சும் இந்த சிஇஓவை நான் வந்து இன்டர்வியூ எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அவங்களும் சரி ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ஹீரோயின்கிட்டே கொடுத்துட்றாங்க. ஸோ நைட் போல் நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா எப்படி அவகிட்ட போய் அவள் இன்டர்வியூ எடுக்கிறது அப்படின்னு. ஸோ அப்புறம் ஹீரோ கிட்டே கேட்குறா உனக்கு ஏதாச்சும் ஜாப் கிடைச்சதா அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோ ஜாபை பற்றிலாம் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சரி நீ வந்து வரி பண்ணிக்காத, என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொல்லி வச்சேன், ஸோ அவள் வந்துட்டு ஒரு ஜாப் கண்டுபிடிச்சிருக்கா, ஈஜின் கம்பெனியில் செக்யூரிட்டி கார்டோட பொசிஷன் வந்து ஃப்ரீயாக இருக்கான், நீ அங்கே போறியா அப்படின்னு கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோ நானா அப்படின்னு கேட்குறான். பிகாஸ் ஈஜின் கம்பெனி நம்ம ஹீரோவோட கம்பெனி தானே, அங்கே யாருக்கும் நம்ம ஹீரோவை தெரியாது, பட் இருந்தாலும் ஓன் கம்பெனியில் ஒரு செக்யூரிட்டி கார்டை நம்ம ஹீரோ யோசிப்பான் இல்லையா. ஸோ அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா எனக்கு தெரியும் நீ ஃபஸ்ட்டு சிஇஓவாக இருந்த, இந்த வேலையெல்லாம் பார்க்குறது கஷ்டம் தான், இப்போ நம்ம கஷ்டத்தில் இருக்கோம்ல, நீ பண்ணுறது தப்பு இல்லைல்ல அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின்காக நம்ம ஹீரோவும் அதை ஓகே சொல்லிடுறான். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் அந்த ஈஜின் கம்பெனிக்கு போயிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் செக்யூரிட்டி கார்டாக. அப்போது அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாரு இன்றைக்கி நிறைய வராங்க சிஇஓஸ்லாம், நீங்கள் இப்படி நின்றுட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோ நீ என்ன மறந்துட்டியா, நான் தான் சிஇஓ, நீங்கள் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி மீட்டிங் இருக்குல்ல என்ன பண்ணுறது நீங்கள் இந்த மாதிரி நின்றுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கான் அப்படின்னா இன்றைக்கி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வருவாங்க நம்ம ஹீரோவுக்கு தெரியும், ஸோ ஹீரோயினும் வருவான்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு தெரியும் இல்லையா, ஸோ அதனால தான் அங்கேவே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போல். அப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. அவள் கேட்குறா பரவாயில்ல நீ வந்து ஜாபை நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்க போல் அப்படின்னு. நம்ம ஹீரோவும் சிரிக்கும் போது அவள் சொல்கிறா நான் உங்ககிட்ட சொல்லலைல இந்த கம்பெனியோட சிஇஓ மிஸ்டீரியஸ் ஆனவர், அவரை இன்டர்வியூ எடுத்துகிட்டு எனக்கு 10 மில்லியன் கிடைக்கும், நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், நான் எப்படியாச்சும் அவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறா நான் கேள்விப்பட்டேன் அவர் யாருக்கும் இன்டர்வியூலாம் கொடுக்க மாட்டாராமே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஆமாம் அது வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்க போகுது, அதனால் நான் வந்துட்டு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசி எப்படியாச்சும் ஒரு ஷெட்யூலை புக் பண்ணி நான் இன்டர்வியூ எடுக்கணும், அப்போது நம்ம லைஃப்பில் கொஞ்சம் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோவும் அப்படியா சரி நீ சொல்கிறது ஒரு நியாயம் தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா அந்த பாஸ் எப்படி இருப்பாருன்னு தெரில, அவர் வந்துட்டு ரொம்ப யங்காக ஒன்றை மாதிரி அழகாக இருப்பாரா இல்லை தாத்தா மாதிரி இருப்பாருன்னு தெரிலையா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ எனக்கு தெரிஞ்ச அவர் என்ன மாதிரி அழகாக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பக்கம் பார்த்தா அந்த ஜுவான் வந்துட்டு லீன்னு சொல்லிட்டு ஒருத்தவன் கூட வந்துடுறா. அவள் சொல்கிறா பாத்தியா உன்னோட நிலைமையை சூசி, உன்னோட ஹஸ்பண்ட் வந்து உன்னை காப்பாற்றுறதுக்கு பதிலாக அவன் செக்யூரிட்டி கார்டாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான், அவனுக்கும் சேர்த்து நீ தான் சோறு போடணும் போல், பாத்தியா இதுதான் என்னோட புது பாய் ஃப்ரெண்ட்லி, இந்த ஈஜின் கம்பெனியில் தான் அவன் டேரக்டரை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த ஜாபில் என்ன இருக்குது, ஜாப் எல்லாம் சேம் தான், சேலரி கிடைக்குதுல்ல அது எங்களுக்கு போதும், நான் மித்தவங்களுக்கு பந்தா காட்டணும்னு சொல்லிட்டு என்றைக்கும் வேலைக்கு போகிறது கிடையாது, அது ஒன்று புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் வந்துட்டு என்ன நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க, என்னமோ சிஇஓ பொசிஷனில் இருக்கிற மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நான் வந்து பெருசு பெருசாலாம் ஒன்றும் ஆசைப்பட மாட்டேன், நாங்கள் வாழ்கிறதுக்கு எங்களுக்கு படம் இருந்தால் போதும் அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போது இந்த ஜுவான் பார்த்தி அவள் எவ்வளோ புள்ளி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீ கிட்ட சொல்ல போது அந்த லீ
வந்துட்டு நீ இவ்வளோ ஓவராக பேசல, இந்த கம்பெனியில் நான் டேரக்டராக ஒர்க் பண்ணுறேன், நான் சொன்ன இந்த செக்யூரிட்டி கார்டை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஓ அப்படியா சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்க்கு கால் பண்ணி வர சொல்கிறேன். ஸோ அப்புறம் இவங்க வந்து என்னை புள்ளி பண்ணிகிட்டு இருக்காங்க சார், இங்கே எல்லா எம்ப்ளாயீஸும் சேம் தானே, ஸோ நீங்கள் வந்து என்னென்னு பாருங்கன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, ஆமாம் நானும் கேமராவில் எல்லாத்தையும் பார்த்தேன், உன்னை வந்து டேரக்டர் பொசிஷன்லேருந்து நாங்கள் எடுக்கிறோம் ஜுவான், உங்கள் ஃபேமிலி கூட இருந்த காண்டாக்டை நாங்கள் வந்து கிளியர் பண்ணுறோம், இதுக்கப்புறம் உங்கள் கூட நாங்கள் காண்டாக்ட் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜுவான் என்ன இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த லீ சொல்கிறான், ஒன்னால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு. ஸோ அவங்க 2 பேருமே அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பரவாயில்ல, இந்த கம்பெனி ரொம்ப நல்லா இருக்குது, எல்லா எம்ப்ளாயீஸையும் சேமாக நடத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ வந்துட்டு நீ இங்கேருந்து போ, சிஓ இன்னைக்கு வராரோ அன்னைக்கு வந்து நீ பாரு, தேவையில்லாமல் இங்கே உன் டைமை வேஸ்ட் பண்ணாதன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஸோ ஹீரோயின் கிளம்பினோடனே ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவன் வேகமாக ஆஃபீஸ்க்கு போயிடுறான். பார்த்தா இங்கே நம்ம ஹீரோயின் நம்ம போய் சிஓவே டேரெக்டாக மீட் பண்ணணும், ஒரு வேளை அவர் நாங்கள் இல்லைன்னா நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்குள்ளேயுமே போயிடுறா. பார்த்தா அவள் சிஓவோட ரூமுக்கு போனால் நம்ம ஹீரோ அங்கே இருக்கான், கோட்லாம் போட்டுட்டு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக் ஆகிடுது. அவள் கேட்குறா நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஹீரோ உளர ஆரம்பிச்சிடுறான், இந்த சிஓ எனக்கு ஃப்ரெண்டு தான், நான் வந்து எப்படி இங்கே வராமல் இருப்பேன், அவர் வந்து வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அவர் யாருன்னு, ஸோ அதனால தான் நான் சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறேன், நான் வந்து முன்னாடி சிஓவாக இருந்தேன், உனக்கு அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் ஆமாம்ல நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு நான் கொஞ்சம் அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு வரேன், நீங்கள் எடுத்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். ஸோ வீட்டுக்கு போன உடனே நம்ம ஹீரோ வந்து சொல்கிறா என்னோட செக்யூரிட்டி கார்டு ஜாப் போயிடுச்சு அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் வந்துட்டு சிஓவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி தெரியக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு அங்கே வேலை கொடுத்தாங்க, ஆனால் நீ தான் பார்த்துட்டியே, ஸோ அவங்க வந்து என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சரி விட நம்ம உனக்கு வேறு ஜாப் பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அவன் வந்து அவள் ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி ஒரு ஜாப் வாங்கிடுற. அவள் சொல்கிறா நீ வந்து பாரில் போயிட்டு இந்த சர்வர் பாயாக ஒர்க் பண்ணணும், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்காக இவ்வளோ வேலை பார்க்குறல, ஸோ நம்ம ஹீரோவுமே அதுக்கு ஓகே சொல்லிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோ அங்கே ஜாப்க்கு போயிடுறான். எங்கள் ஹீரோயின் எப்படியாச்சும் சிஓ மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியிலவே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறா. ஸோ வெயிட் பண்ணி அவள் சாண்டல்ஸ்லாம் அவளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரியான ஒன்று, அவளுக்கு அங்கே ரேஷஸ்லாம் வந்துடுது. ஸோ அவள் அந்த வழியில் இருக்கா. அப்போது ஒரு எம்ப்ளாயி வந்து சொல்கிறாங்க சிஓ சொல்லிட்டாரு யாருக்குமே அவர் வந்து இன்டர்வியூலாம் தர மாட்டாராம் அப்படின்னு. ஸோ அங்கே பார்த்தா அந்த ஜுவான் வந்து ஓ நீ அதுக்காக தான் இங்கே வந்துட்டு இருக்கியா, நீலாம் இருக்கிற லெவல் என்ன, நீ வந்துட்டு இங்கே வந்து இது பண்ண போறியா, இந்த சிஓ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அந்த அசிஸ்டன்ட் வந்துடுறாரு, உங்களை நாங்கள் இந்த கம்பெனிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, ஏன் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஜுவான் சொல்கிறா ப்ளீஸ் எங்கள் ஃபேமிலி கூட இருந்த கான்ட்ராக்டை திரும்ப போட்டுக்கோங்க அப்படின்னு. அப்போது அசிஸ்டன்ட் வந்துட்டு நாங்கள் சொன்னது தான், முதல்ல நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொன்னோடனே அவளும் டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறா ப்ளீஸ் நீங்கள் சிஓ கிட்ட கொஞ்சம் பேசுங்க, நான் இன்டர்வியூ மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு அவள் ஃப்ரெண்டை கால் பண்ணுறா. இந்த மாதிரி பாரில் வந்து உன் ஹஸ்பண்ட்க்கும் ஒருத்தவனுக்கும் சண்டே ஆகிடுச்சு, ஸோ அவங்க ரொம்ப ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, ட்ரிங்க் பண்ணுறதுனா ஒரு போட்டியை வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் வேகமாக அங்கே போயிடுறா. ஸோ நம்ம ஹீரோவை போய் பார்த்துட்டு என்னாச்சு இப்போ நீ ஓகேவா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ நான் ஓகேவா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோயின் உனக்கு பதிலாக அந்த சேலஞ்சை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தவன் இருக்கான். ஸோ அவன்கிட்ட பெட் கட்டி நம்ம ஹீரோயின் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிடுறா. ஸோ அவள் வின் பண்ணிட்டு வெளியில் வந்துடுறா. பார்த்தா அவள் ரொம்ப போதையில் இருக்கா போல். நம்ம ஹீரோக்காக அவள் ஸ்டெடியாக இருக்க மாதிரி அங்கே ஆக்டிங் தான் பண்ணியிருக்கா. ஸோ நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அப்புறம் நைட் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து போதெல்லாம் தெளிஞ்சு எழுந்திரிச்சு வரா. நம்ம ஹீரோ அவளுக்காக சமைச்சிட்டு இருக்கான் போல். அவள் கேட்குறா நான் வந்து ஏதாச்சும் ரொம்ப ஓவராக பிஹேவ் பண்ணிட்டேனா அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோ அப்படிலாம் நீ எதுவும் பண்ணல, நீ பாட்டுக்க தூங்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இன்னைக்கு நைட் வந்துட்டு மழை பெய்யுதில்ல, ஸோ கண்டிப்பாக தண்டர் சவுண்ட்லாம் கேட்கும், எனக்கு தண்டர் சவுண்ட்னா ரொம்ப பயம், நீ வந்து என் ரூம்லேயே தூங்குறியா அப்படின்னு கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்க்கும்போது நான் வந்து தப்பாலாம் ஒன்றும் கூப்பிடல, நான் சும்மா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வேண்டாம், நான் எதுக்கு நான் தப்பாக நினைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினும் ஓகே சொல்லி சார் நைட் போல் காட்டுறாங்க. 2 பேரும் ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க.
அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க அந்த ஜுவான் போயிட்டு அந்த பாரில் வந்து நம்ம ஹீரோயின் ஒருத்தங்கிட்ட பெட் கட்டினான் இல்லையா, அவனை மீட் பண்ணிட்டு நீங்கள் அவளை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அவள் வந்து இன்றைக்கி உங்களுக்கானவ, ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ட்ரகை மட்டும் அவளுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அங்கே பார்த்தா ஹீரோயினுக்கு வந்து இந்த ஜுவான் வந்து வேற ஒரு நம்பர்லேருந்து மெசேஜ் அனுப்பிடுறா. உங்கள் அப்பா அம்மா வந்து கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனாங்களே, அது எப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியணும் இல்லையா, ஸோ நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ரூம் அனுப்பி விட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா யார் நமக்கு இதை அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளும் அங்கே போனால் அந்த ஆள் இருக்கான்லேயே அவன் அடித்து ஹீரோயின் இழுத்துட்டு போயிடுறான். ஸோ இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அவளுக்காக டிஷ்ஷஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். பட் ஹீரோயினை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷனை ட்ராக் பண்ணிட்டு அவன் அங்கே கிளம்பிட்டு இருக்கான். ஸோ இங்கே பார்த்தா அவன் ஹீரோயினை அட்வான்டேஜ் எடுத்துக்க போகிறான். ஹீரோயினுக்கு ஃபைட்டிங்லாம் தெரியும் போல். ஸோ போட்டு பயங்கரமாக அவனை அடிச்சுட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின். அவன்கிட்ட கேட்குற யார் அவனை இந்த மாதிரி பண்ண சொன்னா அப்படின்னு. அப்போ அவன் உண்மையே சொல்லிடுறான், அவங்க சிஸ்டர் ஜுவான் தான் இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க அப்படின்னு. அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறான். அங்கே ஹீரோயின் வந்து அவன் அடிக்கிறத பார்த்துட்டு பரவாயில்ல இவ வந்துட்டு ரொம்பவே தைரியமான பொண்ணாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவன் சாப்பிட சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் சொல்கிறான், இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனைனாலும் நீ என்கிட்ட சொல்லணும், நீ ஏன் தனியாக ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் தான் உன்னை பார்த்துக்கிறேன்ல, நீ என்னை பற்றி வரி பண்ணிக்காத, நான் எல்லாத்தையும் என்னை பார்த்துப்பேன், நான் ரொம்ப சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோவும் அதுக்கு ஓகே சொல்லிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா எந்த ஒரு ஜாப்மே இவனுக்கு செட் ஆக மாட்டேங்குது இவன் சிஇஓவாக இருந்தனால. ஸோ இவன் வந்து பேசாமல் வீட்டில் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கட்டும், நான் நிறைய பணம் சம்பாரிச்சு இவனையும் பார்த்துக்கிறேன் என்னையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு அவன் ஹீரோயினோட அம்மா அப்பா கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனதை பற்றி அவள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறான்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு போல். ஆனால் ஹீரோயின் அவன்கிட்ட சொல்லலை. அவன் கால் பண்ணிவிட்டு இதை பற்றி கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு யார்ட்டையோ சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா அங்கே வந்துடுறாங்க அந்த பிளேஸ்க்கு. நம்ம ஹீரோயின் அவங்கக்கிட்ட நல்லா பேசுகிறா. அவங்க ஹீரோவை கூப்பிட்டு போய் தனியாக ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து யோசிக்கிறா, நான் ட்ராமாஸ்லலாம் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி ஒரு ரிச் ஃபேமிலியோட அம்மா வந்துட்டு அந்த பையன் ஒரு ஏழை வீட்டுக்கார பொண்ணு மேரேஜ் பண்ணிட்டா பிரித்து எப்படினாலும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி என்னையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசித்துட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே பார்த்தா அவங்க அம்மா சொல்கிறாங்க இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமாம்மா அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு, அவகிட்ட நான் வந்து இன்ஜின் கம்பெனியோட செய்வோன்ற விஷயத்த சொல்லலை, ஸோ நீங்களும் அது மாதிரி ஆக்டிங் பண்ணுங்கள் உங்களுக்கு புரியுதுல அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஹீரோவை கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு. ஸோ அப்போது அவங்க வந்து சொல்கிறாங்க சரி ஓகே என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு கண்டிப்பாக 2 பேரும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சோகமாக இருக்க மாதிரியே இருக்குது. அப்போது நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டுட்டாங்க, ஆனால் வந்துட்டு நான் என்ன கிஃப்ட் வாங்கிட்டு போகிறது, உங்கள் ஃபேமிலி இப்போ தான் பேங்க்ரப்ட் ஆகியிருக்கு, ஸோ நீங்கள் கொஞ்சம் பூவர்னு நினச்சி நான் நார்மலான கிஃப்ட் வாங்கிட்டு போயிட்டு அங்கே யாருக்கும் பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது, நான் ரொம்ப பணம் கொடுத்து கிஃப்ட் வாங்குற அளவு என்கிட்ட பணமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நீ ஏன் கவலைப்படுற நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் கேட்குறா உன்கிட்ட எந்த பணம் இருக்க போகுது அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோ என்னோட ஃபேமிலி பற்றி எனக்கு தெரியும்ல, கிஃப்ட் மேட்ரை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின்மே அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ஆக்ஷன் நடக்க போது போல். நம்ம ஹீரோயின் வந்து சூப்பராக பெயிண்டிங் பண்ணுவாள். ஸோ ஃபேமஸான பெயிண்டர் போல். ஆனால் வெளியில் யாருக்குமே இவன் நேம் தெரியாது. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அந்த பெயிண்டிங்கை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. ஸோ ஃப்ரெண்டு கிட்டே சொல்கிறா நான் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டோட அம்மா பர்த்டேக்கு போய் இந்த கிஃப்ட்டை கொடுக்கணும், ஸோ அதுக்கு வந்து நான் எனக்கு பணம் வேணும்ல அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறா அவங்க தான் பேங்க்ரப்டான ஃபேமிலி தானே, நீ நார்மலாக ஒரு கிஃப்ட்டு கொடுத்தா போதாதா அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்கிறா இப்போ தான் அவங்களுக்கு பேங்க்ரப்ட் ஆச்சு, முன்னாடி அவங்க வந்து ரொம்பவே ரிச்சாக தானே இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க. ஸோ அவள் வந்து சொல்கிறா இன்றைக்கி வந்துட்டு அந்த இன்சைன் குரூப்போட சிஓவும் வராரா அப்படின்னு. ஸோ அதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு பயங்கர ஹாப்பி. ஸோ இன்றைக்காச்சும் அவர்கிட்ட பேசி இன்டர்வியூக்கு நான் டேட்டை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். ஆக்சுவலி அவன் வந்து எதுக்கு வரான் அப்படின்னா ஒரு கிஃப்ட் வாங்கணும் இல்லையா, ஸோ அந்த பெயிண்டிங்கை வாங்கிடலாம் அப்படின்னா, ஏன்னா அந்த ஃபேமஸான பெயிண்டரோட பெயிண்டிங் இங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு
அவனுக்கு தெரியும் போல். ஸோ உள்ளே வராங்க, ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஓடிடுறான். நம்ம ஹீரோயின் பார்க்குற யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்ட்டோட மேலே ஏறிக்கிறான் நம்ம ஹீரோ. அங்கே ஜுவானோட ஃபேமிலியும் வந்திருப்பாங்க போல். ஸோ அவங்க பார்த்துட்டு என்னாச்சு இவங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோ போயிட்டு என்னாச்சு இங்கே ஏன் சூசி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்புறம் உள்ளே பார்த்தா அந்த ஜுவான் போயிட்டு நம்ம ஹீரோயினா உனக்குலாம் என்ன தகுதி இருக்குது இங்கே வந்திருக்க, உங்ககிட்ட அவ்வளோ பணம் இருக்கா இங்கே இருக்க பெயிண்டிங்லாம் வாங்குறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு கன்னத்தில் அரைஞ்சிட்டு நான் வந்து என்னோட விஷ் நான் என்ன பண்ணுறேன் என்ன போகிறேன்னு சொல்லிட்டு நீ வந்து தேவையில்லாமல் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆக்ஷனுமே ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோயினோட பெயிண்டிங்காக நிறைய பேர் வந்து பிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஜுவானோட ஃபேமிலி அதை வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வெளியிலேருந்து பிட் பண்ணிட்டு இருக்கான் போல். ஸோ 200 மில்லியன் கொடுத்து அந்த பெயிண்டிங்கை வாங்கிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஷாக் இருக்குது, அவள் பெயிண்டிங் இவ்வளோ விலை போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அவள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டில் இருக்கா. அவள் சொல்கிறா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், இந்த 200 மில்லியனில் பாதி காசு நான் ஆர்ஃபனுக்கு கொடுத்துருவேன், பாதியை வந்து நான் என்கிட்ட கொடுத்து அவனை சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஃப்ரெண்டு கேட்குறா பாத்தியா என்னை பற்றி நீ யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு உன்னை பற்றி யோசிக்காமல் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போன உடனே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நான் கிஃப்ட்டு ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். நம்ம ஹீரோயின் ஓப்பன் பண்ணால் அது அவளோட பெயிண்டிங் தான். அவள் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு கேட்குறா நீ எப்படி இதை வாங்கினா, இது 200 மில்லியன் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அவன் வந்துட்டு நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கினேன், என் ஃப்ரெண்டு இதை பர்ச்சேஸ் பண்ணால் நான் வந்து கேட்டேன் கிஃப்ட் வேணும்னு, ஸோ அதை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நம்புகிற மாதிரி இல்லை. அவள் சொல்கிறா இந்த பெயிண்டிங் ஆக்சுவலி என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவளோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறா எல்லா பெயிண்டிங்கையுமே. அப்போது நம்ம ஹீரோ கேட்குறா அப்போ அந்த ஃபேமஸான பெயிண்டர் நீ தானா அப்படின்னு. நம்ம ஹீரோயினும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் சொல்லாத, நீ ஏதோ ஒரு கம்பெனிக்கு சிஇஓ தானே அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ இல்லை இல்லை நான் சிஇஓ கிடையாது, என் ஃப்ரெண்டு சிஇஓ, உனக்கே தெரியும்ல இன்ஜின் குரூப்போட பிரசிடென்ட் அவன் தான், ஸோ அவன் எனக்கு இதை கிஃப்ட் பண்ணிட்டான், நான் வந்து இதை அம்மாவுக்கு கொடுத்துலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுமே அதுக்கு ஓகே சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே வந்து பார்ட்டிக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ வந்து மேக்கப்லாம் போட்டு வர்றான். அப்போது ஹீரோயின் கேட்குறா ஆல்ரெடி நீ மேக்கப் சில பொண்ணுங்களுக்கு போட்டிருக்கியோ அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோ இல்லை நான் உனக்காக தான் ஃபர்ஸ்ட் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினுக்கு கிஸ்மே கொடுக்குறான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அந்த பார்ட்டிக்குமே போயிடுறாங்க. பார்த்தா அது ரொம்ப கிராண்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்டே கேட்குறா உங்கள் ஃபேமிலிக்கிட்ட இன்னும் இவ்வளோ பணம் இருக்கா பேங்க்ரப்ட் ஆன பிறகும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல. அவன் அங்கே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, நான் போய் பேசுகிறேன், நீங்கள் இருக்க ஃபுட்டெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டே யோசிச்சுட்டு இருக்கா கண்டிப்பாக அந்த இன்ஜின் குரூப்போட சிஇஓ இங்கே வருவார், நம்ம அவர்கிட்ட எப்படியாச்சும் பேசிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது பார்த்தா அங்கே அந்த ஜுவானும் வந்திருப்பா போல். அவள் சொல்கிறா உன்னெல்லாம் யார் இங்கே இன்வைட் பண்ணா, ஒன்றையும் உன்னோட ஹஸ்பண்டையும், எனக்கெலாம் பார்க்கவே கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அந்த லின் இருக்கான்ல அந்த டேரக்டராக இருந்தவன் அவனும் கூட வந்து ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான். அப்புறம் கேட்குறாங்க சரி நீங்கள் வந்திருக்கா என்ன கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த பெயிண்டிங்கை காட்டினோடனே இந்த பெயிண்டிங் அங்கே பார்த்தது தானே, இவ்வளோ பணம் உங்ககிட்டயும் ஹஸ்பண்ட் கிட்டேயும் எப்படி வந்துச்சு, நீங்கள் போய் சொல்கிறீங்க இது ஃபேக்கான பெயிண்டிங் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது அங்கே லியானன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். அது வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட். நம்ம ஹீரோயினுக்கு வந்து காலேஜ் சீனியர் போல். அவனுக்கு நம்ம ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹீரோயின் வந்து ஹக் பண்ணிட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ அவனும் பார்த்துட்டு இது வந்து உண்மையான பெயிண்டிங் மாதிரி தெரியல, பிகாஸ் இது ரொம்ப விலை அதிகமாச்சு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த பெயிண்டிங்கோட ஓனரை நான் தான் அப்படின்னு சொன்னோன்னே யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அவங்க முன்னாடியே பெயிண்ட் பண்ணி காட்டுறா. அப்போ அவள் சொல்கிறா இது கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அங்கே வந்து ஒருத்தவரை கூப்பிட்டு டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அவர் சொல்லிடுறாரு இது ஒரிஜினல் தான், இந்த பெயிண்டிங்கோட உண்மையான ஓனர் வந்துட்டு இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்கவே மாட்டேங்கிறா. ஸோ கோவத்தில் நம்ம ஹீரோயின் அடிக்கவும் வரா. அப்புறம் அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது, பிகாஸ் அவள் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டா இல்லையா. ஸோ போயிட்டு அந்த பெயிண்டிங்கை கிழிச்சு போட்டுட்டு இருக்கா. அங்கே எல்லாருமே என்ன இவ இப்படி பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட தாத்தா வந்துடுறாரு. அவர் வந்து சொல்கிறாரு என்னோட பேரே வந்துட்டு இன்ஜின் குரூப்போட சிஇஓ, அவங்களோட ஃபங்க்ஷனில் வந்துட்டு எப்படி நீங்கள் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு தெரியும், அப்புறமும் நம்ம ஏன் நம்மக்கிட்ட சொல்லலை அவன் தான் சிஇஓன்னு, ஏன் நம்மக்கிட்ட மறைக்கணும், ஒரு வேளை என்னை பிடிக்கலையா, அவன் ஐடென்டிட்டி எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தாட் போயிடுது. அங்கே உடனே அந்த லின் ஃபேமிலி வந்துட்டு எங்கள் பொண்ணை தானே மேரேஜ் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னீங்க, இந்த சூசி தேவை
தேவையில்லாமல் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவங்க கழுத்தை பிடிச்சிட்டு தேவையில்லாமல் என் ஒய்ஃபை பற்றி நீங்கள் பேச தேவை கிடையாது, என் ஒய்ஃப் எனக்கு போதும், உங்கள் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிலேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து யார்கிட்டையுமே பேச மாட்டேங்கிறா. அப்போது ஹீரோ சொல்கிறேன் நான் கொண்டு போய் ஃபஸ்ட் உன்னை வீட்டில் விடவா அப்படின்னு. அப்போது ஹீரோயின் இல்லை வேண்டாம், நீ போய் அம்மாவையும் தாத்தாவையும் விடு, நான் நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அவள் ரொம்ப அப்செட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மாவுக்கு புரிஞ்சிருது. அவங்க சொல்கிறாங்க அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு, அவளே சரியாகிடுவா அப்படின்னு. ஸோ எங்கே பார்த்தா ஜுவானோட ஃபேமிலி வந்துட்டு இன்சின் குரூப்போட சிஇஓவை நம்மளுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கதை பார்த்துட்டு அந்த ஜுவான் போயிட்டு நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் சொல்கிறா தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. அவள் சொல்கிறா அவர் வந்து உன்கிட்ட அரணிட்டு எக்ஸ்போஸ் பண்ணனா உன் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம், நீ உன்னோட லெவலில் புரிஞ்சுக்கோ அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோயினை தள்ளியும் விட போகிறா. பார்த்தா நம்ம ஹீரோ வந்திருப்பான் போல். அவன் வந்து பிடிச்சிட்டு முதல்ல இந்த ஜுவான் இங்கேருந்து இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்துட்டு உன்னோட அப்பா அம்மா வந்து எப்படி இறந்து போனாங்கன்ற விஷயம் உனக்கு தெரியாமே போயிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. அப்போ நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் அவங்கள விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் விட்டுடுறாங்க. அந்த ஜுவான் அங்கேருந்து போயிடுறா. ஸோ வீட்டுக்கு போய்ட்டு ஹீரோயின் ரொம்ப கோவமாகவே இருக்கா. ஸோ அவளை வந்து உட்கார வச்சு நம்ம ஹீரோ கேட்குறான் ஏன் இவ்வளோ கோவம் உனக்கு, நான் வந்து சிஓ இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த உண்மையை நீ என்கிட்டயே சொல்லியிருக்கலாம், ஏன் நீ வந்து என்கிட்ட மறைச்ச, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா, எனக்கு பிடிக்கலையா, நான் உன்கிட்ட ட்ரூவாக தானே இருந்தேன், உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நீயே பார்த்தா, அப்புறமும் ஏன் நீ இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு முட்டி போட்டு சொல்கிறான் எங்க நீ உனக்கு என்னை பிடிக்காம போயிடுமோ தான் நான் சொல்லலை, இது நான் மெதுவாக வந்து ஓப்பன் பண்ணலாம் தான் நினச்சேன், ஆனால் எங்கள் தாத்தா வந்து சொல்லுவான்ற விஷயம் எனக்கு தெரியலை, நீ கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்குறான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் அங்கே டைமும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹக் பண்ணிட்டு நான் எந்திரிச்சு பார்த்தப்போ நீ பக்கத்தில் இல்லை, எங்கே நீ என்னை விட்டுட்டு போயிட்டியோ நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் அப்படிலாம் போக மாட்டேன், போனால் நான் சொல்லிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது டிவோர்ஸ் பேப்பரை கொடுத்துட்டு நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், நமக்குள்ளே செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. நம்ம ஹீரோக்கு என்ன பேசுறது அப்படின்னே தெரியல. நம்ம ஹீரோ அவங்க தாத்தா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் போய் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா பயங்கரமாக திட்டுறாங்க, ஐடென்டிட்டியை மறைக்கணுன்ற அவசியம் என்ன இருக்குது, அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா, அவள் மட்டும் என்னை விட்டுட்டு போயினான்னு வச்சுக்கோ நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கிறதுக்காக ஓடுறாங்க. நம்ம ஹீரோ அம்மா நான் அவளை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டு அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறான். அங்கே அவங்க அம்மா அவளை ரொம்ப நல்லா வெல்கம் பண்ணுறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க என் கொடுக்க வேண்டியதை கூட அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு பாக்ஸை கொடுக்குறேன், அதில் பார்த்து நிறைய ப்ராப்பர்ட்டி நிறைய ஜுவல்ஸ்லாம் நம்ம ஹீரோக்காக கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஆனாலும் மனசே கேட்க மாட்டேங்குது. நம்ம ஹீரோ ஹக் பண்ணிட்டு நான் உன்கிட்ட மறைச்சேன் தான், நான் இப்போ நான் உண்மையாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நைட் போல் காட்டுறாங்க, இன்னுமே நம்ம ஹீரோயினுக்கு கோவம் போல். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அவள் ஃப்ரெண்டு கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. பார்த்தா ரோட்டில் அந்த ஜுவானை பார்க்குறா. அவள் சொல்கிறா என்ன உன் ஹஸ்பண்ட் வந்து விரட்டி விட்டானா ஒன்று அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு உனக்கிட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளோட பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே விற்கிறதுக்கு முடிவு பண்ணிடுறா. அவள் தனியாகவே வாழலான்னு முடிவு பண்ணிட்டா போல். ஸோ ஒரு இடத்துல கொடுத்துட்டு அவன் பணத்தையும் வாங்கிட்டு வந்துடுறா. ஸோ நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு போயிடுது. அவன் போய் அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் வாங்கிடுறான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்கு அங்கே வந்து அந்த கம்பெனிக்கு வர சொல்லியிருக்கான். ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பேசும்போது அவன் கிஸ் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போது கரெக்டாக அசிஸ்டண்ட் அங்கே வந்துட்டு ஐயோ சாரி சாரி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு எடுத்துகிட்டு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போயிட்டு உன் பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன், இதெல்லாம் நான் டொனேட் பண்ணிட்டேன், இதில் வந்து பணத்தை எல்லாத்தையுமே நான் வந்து ஆர்ஃபனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறான். நம்ம ஹீரோயின் சொல்கிறான் இதுக்கப்புறம் என்கிட்ட ஏதாச்சும் நீ மறப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ நான் கண்டிப்பாக இதையும் உன்கிட்ட மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினை அவனை மன்னிச்சிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போனால் அங்கே அந்த லியான் இருக்கான்ல, அவன் ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பான் போல். அப்போது அவன் கேட்குறான் ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கீங்க அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோ சொல்கிறான் இது என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு வேணும்னே சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவனுமே ஓ அப்படியா, காலேஜில் ரொம்ப அழகான பொண்ணு என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். அப்போது நம்ம ஹீரோயினுமே அதுக்கு சிரிக்கிறா.
அப்புறம் அந்த லியான் சொல்கிறா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என் கூட டின்னருக்கு வரீங்களா அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோ வேணும்னே இல்லை எங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிடுறான். ஸோ இந்த ஜுவான் வந்துட்டு லியானை மீட் பண்ணிட்டு, உங்களுக்கு கண்டிப்பாக சூசி வேணும், எனக்கு வந்துட்டு என் வேணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவனுக்கும் ஓகே சொல்லிடுறான். பிகாஸ் அவனுக்கு ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும் போல். ஸோ ஹீரோயின்காக தான் இப்போ அவன் திரும்பவே வந்திருக்கான். பார்த்தா இப்போ வந்துட்டு அவள் வந்து என்னோட ஒய்ஃப் ஆக்கிட்டால. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அங்கேயும் வந்துட்டு அந்த லியான் வந்து நம்ம ஹீரோயினுக்கு எல்லாருக்கும் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணுறா. உன்னை வந்து ஏன் நல்லாவே பார்த்துக்கல, அவன் ஐடென்டிட்டியை கூட உன்கிட்ட சொல்லலை, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின், எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ இந்த ஜுவான் வந்துடுறா, இவங்களோட மேரேஜே வந்து ஒரு ஃபேக்கானது தான், இவனோட மேரேஜ் ஏன் கூட நடந்திருக்கணும், ஆனால் இந்த சூசி என்னை ஏமாற்றிட்டு இவன் கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்க ஃபேமிலியும் ரொம்ப ஓவராக வந்து ஹீரோயினை பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ ஒரு பேப்பரை காட்டுறான். பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மாவை வந்து ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னதே இந்த ஜுவானோட அப்பா அம்மா தான் போல். பிகாஸ் ஹீரோயினோட ஃபேமிலி ரொம்ப பணக்கார ஃபேமிலி, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஸோ ஹீரோயினோட ப்ராப்பர்ட்டிஸ்க்குலாம் ஆசைப்பட்டு தான் அவங்க அப்பா அம்மா வந்து கொலை பண்ணியிருப்பாங்க போல். இதை நம்ம ஹீரோ சொன்னோன்னே அவங்க பயந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து இதை கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவள் யோசிக்கிறா, இப்போ வச்சு அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடச்சிச்சு அப்படின்னு. ஸோ அவங்க ஃபேமிலியவே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அங்கே மயக்கம் வந்துடுது. அவளை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒரு குட் நியூஸ் தான், நம்ம ஹீரோயின் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல். ஸோ நம்ம ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியாக அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு கிராண்டான வெட்டிங் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.